ஹாய் ஹலோ ஷாக்கால். ஹாய் ஹலோ ஹாய் ஹாய். வெல்கம் வெல்கம். உங்க எல்லாரையும் பார்த்ததுல சந்தோஷம். ஷாக்கா, இந்த கெட் டுகெதர்ல எல்லாருக்கும் ஒரு பழைய நினைவுகளை நம்மளால திரும்பி கொடுக்க முடியும். அதோட இந்த நினைவுகள் எல்லாமே பசுமையா இருக்கும். ரொம்ப சரியா சொன்ன நண்பா, சரியா சொன்ன. இன்னைக்கு நம்ம எல்லாரும் கொண்டாடலாம். சின்ன வயசுல நம்ம வாழ்ந்த வாழ்க்கையே தனி இல்ல, அது ஒரு வசந்த காலம். ஆமா, நீ ஜெய்சிங்க கூப்பிடலையா? அடடா, எதுக்காக அவன் பேரை நீ இங்க சொன்ன? சரி, இருந்தாலும் நான் அவனுக்கு இன்விடேஷன் அனுப்பினேன். ஆனா அவன் வருவான்னு எனக்கு நம்பிக்கை இல்ல. ஏன்னா அவனும் நானும் மிகப்பெரிய எதிரிகளாச்சு. அது மட்டும் இல்லாம என்னோட வளர்ச்சியை பார்த்து அவனுக்கு பொறாம அதிகமா இருக்கும். நம்ம பேட்ச்மேட்ஸோட கெட் டுகெதர் பார்ட்டினா நான் வராம இருப்பேன் ஷாக்கால். ஹாய் எவ்ரிவன். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? உங்களை பார்த்ததுல சந்தோஷம். என்ன அருமை நண்பா. இன்னைக்கு ஒரு சர்ப்ரைஸ் கெஸ்ட் இங்க வர போறாங்க. சர்ப்ரைஸ் கெஸ்டா? யார் அது? யார் வர போறாங்க? பார்ட்டி என்னோடது, ஆனா நீ சர்ப்ரைஸ் கெஸ்ட இன்வைட் பண்ணிருக்கியா? சரி சரி, கூப்பிட்டுட்ட. இருந்தாலும் சொல்லு, நீ யார கூப்பிட்ட? உங்க எல்லாருக்கும் அவங்கள தெரியும். சர் மெஜஸ்டிக் ஒரு முக்கியமான வேலையா வெளியே போயிருக்காரு. அதனாலதான் நான் ஸ்பெஷல் கெஸ்டா வேற யாரையாவது கூப்பிடலாம்னு நினைச்சேன். அந்த ஸ்பெஷல் கெஸ்ட் சர் ஜாதோகினா. என்னது? சர் ஜாதுகினாவா? சார் ஜாதுகினா. ஜெய்சிங், நீ எதுக்காக அவங்கள கூப்பிட்ட? அவருக்கு என்ன சுத்தமா பிடிக்காதே. அவரு என்ன ஸ்கூல்ல இருந்து காலேஜ் வரைக்கும் விடாம அடிச்சாரு, அடிச்சுக்கிட்டே இருந்தாரு. நான் அவரை பார்க்க விரும்பவே இல்லை. குட் மார்னிங் கிளாஸ். குட் மார்னிங் சார். ஷாக்கால், உன்னோட சத்தம் என் காதுல விழவே இல்லையே. இப்பவும் நீ என்ன பார்த்து பயப்படுறியா? சார் அது இல்ல, அப்படி இல்ல சார். நான் எதுக்காக சார் உங்களை பார்த்து பயப்பட போறேன்? அது சின்ன வயசு கதை. இப்ப நான் தான் பெரிய ஆளா வளர்ந்துட்டேனே. இப்ப நீங்க என்ன எதுக்காக அடிக்க போறீங்க? ஷாக்கால், நான் நினைச்சேன்னா இப்ப கூட உன்னை என்னால அடிக்க முடியும். ஏன்னா நான் நினைச்சேன்னா இப்ப கூட உன்னை என்னால குழந்தையா மாத்த முடியும். பாக்குறியா? குழந்தையா மாறு. வேண்டாம், என்ன விட்டுருக்க, நான் அந்த மாதிரி மாற மாட்டேன். நீங்க என்ன பண்ணீங்க? என்ன விட்டுருங்க. என்ன நீங்க மன்னிக்கணுங்க. என்ன சார் நீங்க இப்படி பண்ணிட்டீங்க? எல்லாரும் முன்னாடியும் நீங்க என்ன போட்டு அடிச்சிட்டீங்க. ஷாக்கால், இவர் எல்லாருக்கும் முன்னாடியும் உங்க மரியாதைய ஃபலூடா மாதிரி ஆக்கிட்டாரே. நான் இவங்களை விட போறதில்ல. முக்கியமா அவருக்கு பாடத்தை கத்து கொடுக்கணும். இதெல்லாம் நடக்கும் எனக்கு தெரியும். அதனாலதான் நான் இவரை இன்வைட் பண்ணாம இருந்தேன். நீங்க என்னோட குருவாச்சே, அதனால நீங்க என்ன சொன்னாலும் நான் அதை தப்பா எடுத்துக்கவே மாட்டேன். சரி சரி, நாம இப்ப பார்ட்டி ஆரம்பிக்கலாம். வாங்க வாங்க, எல்லாரும் அப்படியே நிம்மதியா வந்து உட்காருங்க. ஏன்னா என்னோட குருஜி என்னோட மரியாதைய ஃபலூடாவா மாத்திட்டாரு. அதனால நான் என்ன நினைச்சேன்னா, நம்மளோட இந்த ட்ரீட்டை இப்ப நாம சில்லுன்னு இந்த ஐஸ்கிரீம்ல இருந்து ஆரம்பிக்கலான்னு. இதாக படிக்க குருஜி, நீங்க தான் முதல்ல சாப்பிடணும். தேங்க்யூ ஷாக்கால், தேங்க்யூ ஷாக்கால். எவ்வளோ நல்லா இருக்கு.
நான் மந்திரவாதி, நான் பயங்கரமான ஆளு. என்ன பார்த்தா எல்லாரும் பயப்படணும். நான் தான் ஷாக்கால். குருஜி, சின்ன வயசுல இருந்து இப்போ வரைக்கும் நீங்க என்ன அடிச்சுக்கிட்டே இருந்தீங்கல்ல. ஆனா இந்த ஜெய்சிங்க மட்டும் புகழ்ந்துகிட்டு இருக்கீங்க. இங்க எல்லாரும் முன்னாடியும் கூட நீங்க என் மரியாதைய பத்தி யோசிக்கவே இல்லை. இப்போ நீங்க என்ன பண்ண போறீங்க? இந்த தலப்பா கட்டின மீசக்காரனுக்கு பக்கத்துல இப்படியே உட்கார்ந்துகிட்டு இருங்க. இன்னையில இருந்து 2 நாளைக்கு, வெறும் 2 நாளைக்கு இதே மாதிரியே நீங்க எல்லாரும் சிலையாவே உட்கார்ந்துகிட்டு இருக்க போறீங்க. அதுக்கப்புறம் நீங்க எனக்கு அடிமையாக போறீங்க. நான் என்ன சொல்றேனோ அதை மட்டும்தான் செய்ய போறீங்க. குருவே, என்ன மன்னிச்சிருங்க. நான் ரொம்ப மோசமான ஆளு. என்ன பார்த்தா எல்லாரும் பயப்படணும். ஏன்னா என் பேரு ஷாக்கால். மறைஞ்சிருந்து தாத்தா பார்ட்டியை கவனிக்க சொன்னது எதுக்குன்னு இப்ப புரிஞ்சுதா? ஷாக்கால நம்பவே முடியாது. அவன் எப்ப அவன் நிறத்தை மாத்துவான்னு யாராலையும் சொல்ல முடியாது. தாத்தா சொன்னது சரியா போச்சு. ஷாக்கால உன்னோட குணத்தை காட்டிட்டான் பாத்தியா? ஷாக்கால், உனக்கு வெக்கமா இல்ல? விருந்தாளிங்களை கூப்பிட்டு இப்படி அவங்க கிட்ட நடந்துப்ப. ஆனா நான் இதை உன்னை பண்ண விட மாட்டேன். ஓ ஓ ருத்ரா, நான் உன்னை இந்த விருந்துக்கு கூப்பிடவே இல்லை. இருந்தாலும் நீ வந்து நிக்கிற. இதுக்கு பேரு என்னன்னு தெரியுமா? அது உனக்கே தெரியும். ருத்ராவோட வயசை பார்த்து ருத்ராவோட மேஜிக்கை என்னைக்கும் சந்தேகப்படாத ஷாக்கால். ஜிபாய்ஸ்கா ஜிபாய்ஸ்கா பூம் சிக் சிக் பூம். நான் மந்திரவாதி, நான் பயங்கரமான ஆளு. என் பேரு தான் ஷாக்கால். ஓஹோ, இப்ப பாரு. வக்கீலா ஜக்கீலா லோட் ஃப்ளை ஹோ. ருத்ரா, உனக்கு உன்னோட திறமைய காட்டுறது ரொம்ப பிடிக்கும் தானே? உன் திறமைய காட்டு. வந்து திறமைய காட்டு கண்ணா. வக்கீரா ஜக்கீரா ஃபோர்ஸ் தயாராகுங்க. பாய் பாய் ருத்ரா. 2 நாள் கழிச்சு நான் என்னோட புது படையோட வந்து உன்னை சந்திக்கிறேன். பாய் பாய். ருத்ரா, உனக்கு ஒண்ணும் ஆகலல்ல? நான் நல்லாதான் இருக்கேன் மைரா. ஆனா இந்த தடவை ஷாக்காலோட எண்ணம் கொஞ்சம் கூட சரியில்லை. நம்ம எப்படியாவது அந்த ஷாக்கால தடுத்தே ஆகணும். அவனுக்கு மட்டும் இத்தனை மெஜிஷியன்ஸோட பவர் ஒரே வாட்டி கிடைச்சிச்சுன்னா அவன் சன்சிட்டியை மட்டும் இல்ல, எல்லாருமே அவன் தாக்க ஆரம்பிச்சிடுவான். நீங்க 2 பேரும் ஷாக்கால் பின்னாடி போய் அவன் லொகேஷன் எங்கன்றது எனக்கு சொல்லுங்க. நான் அவனை எதிர்க்கிறதுக்காக என்ன நான் தயார் பண்ணிக்கணும். ஓகே ருத்ரா. கவலைப்படாத. ஷாக்காலோட மந்திரத்தை எப்படி உடைக்கலாங்கிறத கண்டுபிடி. இங்க யாருமே உன்னை தடுக்க முடியாது. நான் எல்லா பக்கமும் கண்காணிக்கிறேன். ருத்ரா, நீ நல்லா மாட்டிக்கிட்ட. ஷாக்கா, நான் ருத்ராவை லைப்ரரியில
மேஜிக்கல் சொல்யூஷன்ங்கிற புக்கை எடுத்து படிக்கிறத பார்த்தேன். நான் இது எதிர்பார்த்த ஒண்ணுதான். அந்த ருத்ரா லைப்ரரியன் அலாசார் கிட்டதான் போய் நிப்பான்னு நான் நினைச்சேன். அதனால தான் அங்க ஒரு கண்ணு வைக்க சொல்லி நான் உன்னை அனுப்புனேன். வெரி குட் சபோலா. இப்ப நீ உடனே திரும்பி வந்துரு. இனி நான் பண்ண போறத மட்டும் பாரு. நான் மந்திரவாதி, நான் பயங்கரமான ஆளு. என்ன பார்த்தா எல்லாரும் பயப்படணும். நான் தான் ஷாக்கால். நம்ம பிளான் இப்ப ஜெயிச்சிடுச்சு. என்னோட பார்வையில இருந்த சப்போலாவால தப்பிக்க முடியாது. அவ எங்க போனாலும் நான் கண்டுபிடிச்சிடுவேன். ருத்ரா, உன்னோட இமேஜ சைடுல வைக்கணுங்கிற ஐடியா சக்சஸ் ஆயிடுச்சு. நான் தெரியாம தான் கேக்குறேன், சப்போலா இங்க இருப்பான்னு உனக்கு எப்படி தெரிஞ்சது? அலாசா சார், எனக்கு தாத்தா எப்பயும் சொல்லி கொடுத்திருக்காரு, நம்ம எதிரி அழிக்கணும்னா முதல்ல நம்ம எதிரி மாதிரி யோசிக்கணும்னு. எனக்கு ஷாக்கால் எப்படி யோசிப்பான்றது நல்லாவே தெரியும். அவ என்ன ஃபாலோ பண்ண கண்டிப்பா யாரையாவது அனுப்புவான்னு எனக்கு தெரியும். அதனால தான் என் இமேஜ் அங்க உட்கார வச்சு தப்பான புக்கை படிக்க வச்சேன். அந்த நேரத்துல தாத்தாவையும் மத்த மெஜிஷியன்ஸையும் ஷாக்கால் கிட்ட இருந்து காப்பாத்துற மந்திரத்தை படிச்சுட்டேன். சபாஷ் ருத்ரா, தைரியம், அறிவு, இந்த ரெண்டு விஷயமும் உனக்குள்ள நிறைய இருக்கு. ஆனா ஞாபகம் வச்சுக்கோ, நீ மந்திரத்தை விடாம படிச்சுக்கிட்டே இருக்கணும். மெஜிஷியன்ஸ் உடம்புல அசைவு ஏற்படுற வரைக்கும் நீ அந்த மந்திரத்தை படிக்கிறத நிறுத்தவே கூடாது. அவங்க பாடியில அசைவு வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்துல அவங்க நார்மலுக்கு வந்துடுவாங்க. இந்த வாய்ப்பை நீ ஒரு தடவை மிஸ் பண்ணிட்டனா அப்புறம் ஒரு வாய்ப்பு கிடைக்காது. இந்த வேலையை செய்யறதுக்கு நீ ரொம்ப தைரியமா இந்த மந்திரத்தை படிக்கணும். நீங்க எதை பத்தியும் கவலைப்படாதீங்க. தாத்தா எப்பயுமே சொல்லுவாரு, ஒரு வேலையை முடிக்கணும்னா நமக்குள்ள தைரியமும் நம்பிக்கையும் இருக்கணும்னு, அதுக்கப்புறம் அறிவை யூஸ் பண்ணணும்னு, அப்புறம் ஃபோக்கஸ் அண்ட் பிலீவ். தாத்தா கத்து கொடுத்த இந்த விஷயத்த நான் எப்பயுமே ஞாபகம் வச்சுப்பேன். அறிவை நான் யூஸ் பண்ணிட்டேன், அடுத்து எனக்கு தேவை தைரியம், ஃபோக்கஸ் அண்ட் பிலீவ். ஷாக்கால் பொண்ணு எடுத்து நீங்க ரெண்டு பேரும் கண்டுபிடிச்சிட்டீங்களா? யார் ருத்ரா? ஷார்க்கர் அவங்க எல்லாரோட அமேசான் பார்க்ல லேண்ட் ஆயிருக்கான். எஸ், சூப்பர். இப்போ என்னோட பிளான் படி எல்லாரும் கரெக்டா வேலை செய்யணும். ரங்கில, நீங்க என் கூட சண்டை போடணும்னு உங்களுக்கு தெரியும்ல. நல்லது பண்ணா நல்லதே நடக்கும். நீ சொல்ல வரது புரியுது, ஆனா எதுக்காக நான் உன் கூட சண்டை போடணும்னு தான் புரிய மாட்டேங்குது. நீயே சொல்றன்னா ஏதாவது ஒரு காரணம் இருக்கும். எதிரியை ஏமாத்துறதுக்காகத்தான் இப்படி பண்ண போறமா ருத்ரா? சரி, நீயே சொல்லிட்ட, நாம இப்ப சண்டை ஆரம்பிக்கலாமா? அக்கர் பப்பர் பம்பே போ, மேரா ஜாது ஜாது ஹோ. நல்லது பண்ணா நல்லதே நடக்கும். என் மூஞ்சிக்கு இப்ப என்ன ஆச்சு? ரங்கிலா, நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஏன் நீ தானப்பா என்ன உன் கூட சண்டை போடணும்னு சொன்ன, மறந்துட்டியா? ரங்கிலா, நான் சொன்னதுக்கான அர்த்தம் என்னன்னா, நீங்க என் கூட சேர்ந்து ஷாக்கால் கூட சண்டை போடணும்ன்றதுதான். என்னது? சாரி ருத்ரா, நான் அப்பவே நினைச்சேன் நீ எதுக்காக என் கூட சண்டை போட போற. இப்ப எனக்கு புரிஞ்சிருச்சு ருத்ரா, நல்லா புரிஞ்சிருச்சு. கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டியா? என் முகத்துல என் கரிய பூசிட்ட பாரு. ருத்ரா, ரங்கீலாவை கவனிக்காத, இப்ப நான் சொல்றத கவனி. நானும் ஷார்காலுக்கு பாடம் கத்து கொடுக்கறதுக்காக சில மேஜிக்க பிராக்டிஸ் பண்ணிருக்கேன். காட்டவா? நல்லது பண்ண எதுக்கு கேள்வி கேட்கணும்? அந்தர் மந்தர் ஜாதுக்குல் அந்தர் மதுமக்கி கா பாத். இருக்கிற தேனி எல்லாம் போகட்டும். உன்னோட கமாண்டர்ஸ் திரும்பவும் கூப்பிடு மைரா. ருத்ரா, என்னை காப்பாத்து. காப்பாத்துங்களா?
ரங்கீலா மைரா, உங்க 2 பேர் மேஜிக்கும் நல்லா இருக்கு. ஆனா டைமிங் தான் தப்பா இருந்தது. மனசை அமைதிப்படுத்திட்டு ஷாக்கால் மேல ஃபோக்கஸ் வைங்க. இது நான் இல்ல, தாத்தா தான் சொல்லிட்டு இருப்பாரு. இப்ப நம்ம ஷாக்கால் அட்டாக் பண்றதுக்கு எல்லாமே தயார் பண்ணணும். வாங்க ஜிம்ஜிம், நீங்க 2 பேரும் பார்த்து பத்திரமா இருங்க. நாங்க 2 பேரும் கூட வரோம். இல்ல ஜிம்ஜிம், நீங்க 2 பேரும் அங்க வரக்கூடாது. அங்க உங்களுக்கு ஆபத்து இருக்கும். நீங்க பேலஸ பாத்துக்க யாராவது இருக்கணும்ல. நம்ம ஹெல்ப் ருத்ராவுக்கு தேவைப்படலாம்ல. ஆமா ஆமா, நம்மளும் அங்க போகணும். ருத்ரா, அங்க பாரு, ஷாக்காலும் அவனோட ஜால்ராவும் நிக்கிறாங்க. ஆஹா, ஷாக்கால் ருத்ரா வந்துட்டான். அவன் தனியா மட்டும் வரவே இல்ல. ஜோகா ஜோகா ஜோகா, எதுக்காக நீ இவ்வளவு பதட்டப்படுற? இது இந்த ஷாக்காலோட மாயாஜாலம். அந்த ருத்ரவால ஒண்ணும் பண்ண முடியாது. அவ வரட்டும் விடு. அந்த ருத்ரா இங்க கண்டிப்பா வருவான்னு எனக்கு தெரியும். ஏன்னா அவனோட தாத்தா என்னோட கட்டுப்பாட்டுல இருக்காரு. ஹலோ ருத்ரா. எப்படி இருக்க? உன் தாத்தாவை பார்க்கறதுக்காக வந்திருக்கியா? இந்த ஷாக்காலோட கட்டுப்பாட்டுல இருக்கிறவங்களுக்கு எந்த தொந்தரவும் இருக்காது. நீயே பாரு, எல்லாரும் எவ்வளவு அமைதியா உட்கார்ந்துகிட்டு இருக்காங்கன்னு பாரு. ஷாக்கால், நீ பண்ணது கொஞ்சம் கூட சரியில்லை. என்ன கோவம்! நான் அப்படியே பயந்து போயிட்டேன். இப்ப நீ என்ன பண்ண போற? இவங்கள காப்பாத்த போறியா? ஆனா எப்படி கண்ணா? உன்னாலதான் எந்த மந்திரத்தையும் படிக்க முடியாதே ராஜா. ஏன்னா இந்த மோசமான ஷாக்கால் உன்னை சரியான மந்திரத்தை படிக்க விடாம தடுத்துட்டா. நீ என்ன பண்ண போற? ஷாக்கால், ருத்ராவோட வயசை பார்த்து ருத்ராவோட மேஜிக்கா சந்தேகப்படாத. இபாய்ஸ்கா சிபாய்ஸ்கா கிறிஸ்டல் பால் கிரியேட்டோ. Ibaisca, Ibaisca, Statue Label! சப்போலா காலை இந்த மாதிரி பிஸி ஆக்கிட்டு ருத்ரா இந்த மாதிரி பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். நீ ரொம்ப சரியா சொன்ன. இதுல ஒரு ருத்ரா போலியான ருத்ரா. இந்த மந்திரம் சொல்ற ருத்ராவை நமக்கு எப்படியாவது தடுத்து நிறுத்தணும். இங்க ஒருத்த தனியா போராடிக்கிட்டு இருக்க. நீங்க எனக்கு உதவி பண்ணாம தக்கத்தையான்னு டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கீங்களா? ஏதாவது பண்ணுங்க, இல்லன்னா நான் உங்க 2 பேரையும் ஸ்டாச்சுவா மாத்திடுவேன். என்ன பின்னாடி பின்னாடி பாரு, பின்னாடி பாருன்னு சைகா பண்றீங்க. என்ன நடக்குது அங்க? இங்க ஒரு ருத்ரா, அங்க ஒரு ருத்ராவா? அப்படின்னா ஒரு ருத்ரா டூப்ளிகேட். அது இவன் தான் ருத்ரா. இது ஷாக்காலோட மாயாஜாலம். அவ்வளவு சீக்கிரத்துல உன்னால உடைக்க முடியாது. அகீரா சகீரா, ருத்ராவோட கதைய முடிச்சுடு. ருத்ரா, நீ முடிஞ்ச அளவுக்கு முயற்சி பண்ணு. ஆனா உன்னால அவங்கள காப்பாத்தவே முடியாது. ஷாக்கால், ருத்ரோட வயசை பார்த்து ருத்ரோட மேஜிக்கா சந்தேகப்படாத.
ஷாக்கால் அவ்வளவு சீக்கிரத்துல தோத்து போறவங்க இல்ல. நான் மந்திரவாதி, மோசமான ஆளு. என்ன பார்த்து எல்லாரும் பயப்படுவாங்க. நான் தான் ஷாக்கால். குருஜி வணக்கம். நான் சும்மா ஏதோ விளையாட்டுக்கு பண்ணேன். என்ன பத்திதான் உங்களுக்கு முன்னாடியே தெரியுமே. விளையாட்டு தரமா எதையாவது பண்ணிக்கிட்டே இருப்பேன். சரி சரி விளையாட்டு முடிஞ்சிருச்சு. வாங்க போய் பார்ட்டி கொண்டாடலாம். வாங்க வாங்க வாங்க. ஷாக்கால், எங்க கிட்டயே போய் சொல்றியா? நீ சரியா சொன்ன. உன்னை சின்ன வயசுல இருந்தே எனக்கு நல்லா தெரியும். ஏன்னா நல்ல விதத்துல சொன்னா நீ சாதாரணமா புரிஞ்சுக்கிற ஆளே கிடையாது ஷாக்கால். சோ உனக்கு எப்படி பாடம் கத்து கொடுக்கணும்னு எனக்கு நல்லாவே தெரியும். குருஜி பாட்டுச்சிருக்க குருஜி. நான் ஓடிடுறேன், என்ன விட்டுருங்க. ஷபாஷ் ருத்ரா, இன்னைக்கு நீ மட்டும் இல்லனா நாங்க எல்லாரும் ஷாக்காலோட மேஜிக்ல இருந்து வெளியே வந்திருக்கவே முடியாது. ஜெய்சிங் உனக்கு மேஜிக் சொல்லி கொடுத்தது மட்டும் இல்லாம உன்னை நல்லா வளர்த்திருக்க. தேங்க்யூ குருஜி. ரொம்ப நன்றி சார். மைரா, வருண், ரங்கிலா, சிங்களி, தேங்க்யூ. நீங்களும் ரொம்ப தைரியமா ஷாக்கால எதிர்த்தீங்க. ஷபாஷ். ருத்ராவோட வெற்றிக்காக நாம எல்லாரும் கண்டிப்பா பார்ட்டி பண்ணியே ஆகணும். ருத்ரா, இன்னையில இருந்து நீ என்னோட புது ஸ்டூடெண்ட். அங்க பாருங்கப்பா. தாத்தா, இந்த உலகத்துல இருக்க பல இடத்துல இருந்து மெஜிஷியன்ஸ் வந்திருக்காங்க. ஆமா ருத்ரா. வருஷமும் வர்ற மாதிரி இந்த உலகத்துல இருக்கிற எல்லா மேஜிஷியன்ஸும் இந்த கான்ஃபரன்ஸுக்கு வந்திருக்கீங்க. உங்களை எல்லாம் நான் வரவேற்கிறேன். இந்த கான்ஃபரன்ஸ்ல நாம புது விஷயங்களை பார்க்கறதுக்கும் புது விஷயங்களை கத்துக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களை எல்லாரையும் பார்த்ததுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நான் உங்க எல்லாருக்கும் நம்ம மேஜிக்கல் வேர்ல்டோட ரூல்ஸ மறுபடியும் சொல்றேன், கேட்டுக்கோங்க. ஏன்னா எந்த ஒரு ரூல்ஸும் இல்லாம சாதாரண மனுஷங்களோட மேஜிஷியன்ஸ் வாழும்போது மேஜிஷியன்ஸுக்கும் ஆபத்தானதா இருக்கும். சார் மேஜஸ்டிகோ, நீங்க பேசும்போது குறுக்க எந்திரிச்சு பேசுறதுக்கு என்ன மன்னிச்சிடுங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நடந்துகிட்டு இருக்கிற இந்த கான்ஃபரன்ஸ் மாஸ்டர் மெஜிஷியன்ஸுக்கு மட்டும்தானே. அப்படி இருந்தும் எதுக்காக இந்த ட்ரெயினி மெஜிஷியன்ஸ் எல்லாம் வந்திருக்காங்கன்னு நான் கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாமா? ட்ரெயினி மெஜிஷியனா? யாரு ட்ரெயினி மெஜிஷியனை கூட்டிட்டு வந்திருக்கிறது? யாரு ட்ரெயினி மெஜிஷியன்? சார் மெஜஸ்டிகோ, நான் என் கூட என் பேரன் ருத்ராவை கூட்டிட்டு வந்திருக்கேன். இவன் சின்ன பையன்தான், ஆனா ட்ரெயினி மெஜிஷியன் கிடையாது. இவனோட மேஜிக்கால பெரிய மாஸ்டர்ஸ் கூட மோதி ஜெயிக்க முடியும். இவன் இங்க கூட்டிட்டு வந்தா இன்னும் நிறைய விஷயங்களை கத்துப்பான்னு நான் நினைச்சேன். இது உங்களுக்கு தப்பா தோணுச்சுன்னா நான் இவனை திருப்பி அனுப்பிடுறேன். இதத்தான் பழம் நழுவி பால்ல விழுகிறதுன்னு சொல்லுவாங்க. எல்லா மெஜிஷியன்ஸ் முன்னாலேயும் ருத்ராவை சண்டை போட வைக்கலாம். ஜெய்சிங் ஜஹானாலையும் ருத்ராவை காப்பாற்றவே முடியாது. ஜெய்சிங் ருத்ரா நல்ல மியூசிஷியன்ங்கிறீங்களா? அப்பனா அவன் இந்த இடத்துல அதை நிரூபிச்சாகணும். அவனை இங்க வர சொல்லி மோத சொல்லி பார்க்கலாம். மெஜிஷியன் சோனிக் சொல்றது சரிதான். இங்க போட்டி நடக்கட்டும். ஆமா ஆமா, நல்ல மியூசிஷியன்லாம் இங்க போட்டி நடந்தே தான் ஆகணும்.
ருத்ரா, என்கிட்ட மோதுறது உனக்கு ரொம்ப கஷ்டம். ஏன்னா நீ சின்ன பையனா இருக்க. அதனால சொல்றேன், இப்பவே கிளம்பி போயிடு, பசங்களோட விளையாடு. சின்ன பையனா இருக்கிற உனக்கு ஓவர் கான்பிடென்ட் உடம்புக்கு ஆகாது, சொன்னா கேளு. ருத்ராவோட வயசை பார்த்து ருத்ராவோட மேஜிக்கை என்னைக்கும் சந்தேகப்படாத. இவன் ரொம்ப ஃபாஸ்டா இருக்கிறதுனால கண்ணுக்கு தெரிய மாட்டானே. இவன் கண்ணுக்கு தெரிய மாட்டான், எப்படி அட்டாக் பண்றது? மெஜிஷியன் சோனிக் பின்னாடி தாக்குறவங்கள கோலன்னு சொல்லுவாங்க. அப்படியா? இப்போ உன்னை நான் நேருக்கு நேரா மோதுறேன், தப்பிக்க முடிஞ்சா தப்பிச்சுக்க. என்ன ருத்ரா, ஓவர் கான்பிடென்ட்டா பேசுனேன், மேஜிக் வேலை செய்யலையா? இந்த பொடி பயல நான் சும்மா விட மாட்டேன். எழுந்துரு சோனிக், எழுந்துரு. எதுக்கு எல்லாரும் முன்னாடி எங்களை இப்படி அவமானப்படுத்துற? எழுந்து அந்த சின்ன பையனை போட்டாடி. அவன் வெறும் குட்டி பையன் தானே, ஆனா நீ மெஜிஷியன் சோனிக். வின்ஸ்டன், எனக்கு உன்னோட கோபம் நல்லா புரியுது. ஆனா இந்த சண்டை அவங்க 2 பேருக்கு நடுவுல நடக்குது. அவங்க சண்டை போடட்டும், நீ தலையிடாத. இப்ப பாத்தீங்களா, அந்த ருத்ராவால என்னோட ஸ்பீட தாக்கு பிடிக்கவே முடியாது. ஒரு ட்ரைனி மாஸ்டர் ஆக முயற்சி பண்ணவே கூடாது. இங்க என்ன நடக்குது? எப்படி ஆடுது? இந்த பையன் என்ன பண்றான்? அங்க பாருங்க. இல்ல, என்ன காப்பாத்துங்க, நான் இங்க நல்லா மாட்டிக்கிட்டேன். ஹெல்ப், ஹெல்ப், காப்பாத்துங்க. சபாஷ் ருத்ரா. தேங்க்யூ தாதையா. ருத்ரா, நீ உண்மையிலேயே ரொம்ப ஸ்ட்ராங்கான மெஜிஷியன் தான்.
உன்னை பார்த்ததுல எங்களுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷம். பட் ரூல்ஸ் தான். சார் மெஜஸ்டிக்கோ, எனக்கு நல்லா புரியுது. நீங்க எனக்கு என்னோட மேஜிக்க காட்ட ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்கீங்க. அதுக்கு தேங்க்ஸ். தாத்தா, நான் வீட்டுக்கு போறேன். கான்ஃபரன்ஸ் ஆரம்பிக்கிறதுக்கு தாமதமானதுக்கு நான் உங்க எல்லாருக்கிட்டையும் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். இன்னில இருந்து 2 நாள் இந்த மெஜிஷியன் கான்ஃபரன்ஸ் நடக்கும். இந்த 2 நாள்லயும் வெளியில இருந்து எந்த ஒரு கான்டாக்ட்ஸும் மெஜிஷியன்ஸுக்கு இருக்கக்கூடாது. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. யாருக்காவது திரும்பி போகணும்னு இருந்தா இப்பவே போய்க்கலாம். ஏன்னா நேரம் ரொம்ப மதிப்பானது. அதனால கான்ஃபரன்ஸ் நடக்கும்போது எனக்கு எந்த ஒரு தடையும் இருக்கக்கூடாது. என்னோட இந்த இன்சல்ட்டை நான் மறக்கவே மாட்டேன். விங்ஸ்டார்ம், உன் தம்பிக்கு ஏற்பட்ட இவ்வளவு பெரிய தோல்வியை நீ எப்படி சாதாரணமா பார்த்துக்கிட்டு இருக்க? அந்த ருத்ரா பைய எல்லார் முன்னாடியும் மெஜிஷியன் சோனிக்க இவ்வளவு மோசமா தோக்கடிச்சிட்டானே. இதை யோசிச்சு பார்க்கும்போது உனக்கு ரத்தம் கொதிக்கலையா? ருத்ரா அவன் வீட்டுக்கு தனியா போய்கிட்டு இருக்கா. 2 நாளைக்கு இங்கிருந்து யாரும் வெளியவும் வர போறதில்ல. இது உனக்கு கிடைச்ச நல்ல வாய்ப்பு. போய் அவனை பழிக்கு பழி வாங்க. ஜெயசேங்க, இப்போ ருத்ராவோட நிலைமை கேள்விக்குறியாக போகுது. இது ரொம்ப சூப்பர். நீ அந்த திமிரு பிடிச்ச மெஜிஷியன் சோனிக்கு நல்ல பாடம் கத்து கொடுத்துட்ட. அதோட நல்ல வேலை உன்னை அவங்க திருப்பி இங்க அனுப்பிட்டாங்க. நீ எல்லாமே எங்களுக்கு ரொம்ப போர் அடிச்சிருச்சு ருத்ரா. ருத்ரா, உனக்கு மேஜிக் கான்ஃபரன்ஸ்ல கலந்துக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்கலன்னா இப்ப அதை பத்தி ஏன் கவலைப்படுற? நான் உனக்கு என்னுடைய மேஜிக்கல் டேப்லெட்டை வச்சு உனக்கு மேஜிக் கத்து கொடுக்கட்டுமா? இந்த சின்ன டேப்லெட்டுக்குள்ள நிறைய மந்திரங்கள் இருக்கு. இப்ப இந்த மேஜிக்கை பயன்படுத்தி நான் டீ சாப்பாடு எல்லாம் ரெடி பண்ணவா? சீக்கிரம் மேஜிக் பண்ணுங்க, சீக்கிரம். நாங்களும் மேஜிக்கை வச்சு சாப்பாடு செய்ய கத்துப்போம் இல்லையா? அக்கர் பக்பர் பம்பே போ, சைனா ஸ்தோ தயார் கோ. என்ன இது இப்படி ஆயிடுச்சு? ரொம்ப சுடுது, ரொம்ப ரொம்ப எரியுது. முடியல, யாராவது காப்பாத்துங்க. தண்ணி எங்க இருக்கு? ரங்கீலா, இந்த டேப்லெட்ல நிறைய மந்திரங்கள் இருக்கலாம். ஆனா மந்திரம் சொல்லும் போது தாத்தா சொன்னதை நீங்க மறந்துட்டீங்க. ஃபோக்கஸ் அண்ட் பிலீவ். உங்ககிட்ட இந்த மேட்சுக்கு நாங்க அப்புறம் கத்துக்கிறோம். வா மேரா, நம்ம மார்க்கெட் போய் ஐஸ்கிரீம் சாப்பிடலாம். காப்பாத்துங்க, காப்பாத்துங்க, எங்களை காப்பாத்துங்க. யாராவது ப்ளீஸ் எங்களை காப்பாத்துங்க. காப்பாத்துங்க, தயவு செஞ்சு எங்களை காப்பாத்துங்க. நாங்க இப்ப என்ன பண்றது? எப்படி திடீர்னு இவ்வளவு வேகமா காத்தடிக்குது? நீங்களா? நீங்க இங்க என்ன பண்றீங்க? நீ அங்க எல்லாருக்கும் முன்னாடி என்னோட தம்பியை ரொம்ப இன்சல்ட் பண்ணிட்டு இங்க நான் என்ன பண்றேன் நான் கேள்வி கேட்கிறேன். நான் இங்க உன்னை பழி வாங்க தான் வந்திருக்கேன். வின்ஸ்டார்ம் மெஜிஷியன், நான் உங்க தம்பியை கொஞ்சம் கூட இன்சல்ட் பண்ணல. 2 பேரும் அவங்க திறமையை காட்டுறதுக்கான காம்படிஷன் தான் அது. உங்க தம்பி என்கிட்ட சேலஞ்ச் பண்ணாரு, ஆனா அதுல தோத்துட்டாரு. அவருக்கும் எனக்கும் பர்சனலா எந்த விரோதமும் இல்ல. நீ பண்ணணும்னு நினைச்சதை பண்ணிட்ட. ஆனா நான் அந்த விஷயத்தை பர்சனலா எடுத்துக்கிட்டேன். இன்னைக்கு உன்னால என் தம்பி அவமானப்பட்டு கான்ஃபரன்ஸை விட்டே போயிட்டான். இந்த வின்ஸ்டோனுடைய பவர்ல எல்லாமே எப்படி பறக்குது. வேடிக்கை மட்டும் பாரு ருத்ரா. காப்பாத்துங்க. காப்பாத்துங்க, எங்களை காப்பாத்துங்க.
என்னோட பேர் தான் வின்ஸ்டோன். நான் உன்கிட்ட சொன்னல வின்ஸ்டோனுடைய பவர்ல இங்க இருக்கிற எல்லா பொருளும் பறக்கும்னு சொன்னல. என்னோட மேஜிக் ஸ்கில்கான பவரை பாரு. இது ஜஸ்ட் ஒரு ட்ரைலர் தான். ஃபுல் மூவி உனக்கு காட்டட்டா? என்னை யாராலையும் தடுக்க முடியாது. நிறுத்துங்க வின்ஸ்டாம். என்னோட பொட்டி உடனே இதெல்லாம் தடுத்து நிறுத்துங்க. ருத்ரா, நீ எங்க இருக்க? ருத்ரா, மயூரா, வருண் எல்லாரும் எங்க போயிட்டாங்க? இப்போ நான் தாத்தா கிட்ட இந்த விஷயத்தை பத்தி சொல்லியே ஆகணும். நல்லது பண்ணா நல்லதே நடக்கும். நான் ரொம்ப நேரமா நடந்துட்டு இருக்கேன். ஆனா ஒரு இன்ச் கூட முன்னாடி போக முடிய மாட்டேங்குது. நீங்க யாரு? நான் யாருன்னு தெரிஞ்சுக்கிற அளவுக்கு நீ அவ்வளோ முக்கியமானவன் இல்ல. இப்பவே பேலஸ்க்கு போய் என்ன வரவேற்கிறதுக்கான ஏற்பாடு பண்ணு. அந்த வின்ஸ்டாம் மேஜிஷியன் மனசுல என்னதான் நினைச்சிட்டு இருக்கான்? அவனால மட்டும்தான் வின் கிரியேட் பண்ண முடியுமா? நம்மளாலயும் வின் கிரியேட் பண்ண முடியும். என்ன, நமக்கு கொஞ்சம் பிராக்டிஸ் தான் தேவை. பிராக்டிஸ் மேக் மேன் பெர்ஃபெக்ட். வாங்க நம்ம பிராக்டிஸ் ஆரம்பிக்கலாம். மைரா, இந்த வின்ஸ்டாம் மேஜிஷியன் கிட்ட போராட நம்மளுக்கு கண்டிப்பா ஏதாவது வழி கிடைக்கும். சரி ருத்ரா, நீ நல்லா யோசிச்சு பாரு. அது வரைக்கும் நான் பிராக்டிஸ் ஆரம்பிக்கிறேன். அந்தர் மந்தர் காலிகேல் அந்தர் வின் கிரியேட்டோ. மைரா, எவ்வளவு அலர்ட்டா இருந்தாலும் என்ன நீ விடவே மாட்டியா? எப்படியோ தப்பிச்சிட்டேன். மைரா, உன்னோட மேஜிக்னால வின்ஸ்டாம் கிட்ட சண்டை போடுற ஐடியா எனக்கு கிடைச்சிடுச்சு. தாத்தா எப்பயும் சொல்லிட்டே இருப்பாரு, பிரச்சனை எவ்வளவு பெருசா இருந்தாலும் நம்ம தைரியத்தையும் நம்ம பேஷன்ஸையும் இழக்க கூடாதுன்னு. முதல்ல ப்ராப்ளம் என்னன்னு ஃபோக்கஸ் பண்ணணும். அதுக்கப்புறமா நம்ம மேல முழு நம்பிக்கை இருக்கணும். அதுக்கப்புறம் சொல்யூஷன் நம்ம யோசிக்கணும். மைரா, இதுக்கப்புறம் நான் உன்னை விட்டு நான் ஆல்ரெடி தள்ளியே உட்காந்துக்கிறேன். உன்னோட மேஜிக்கால எனக்கு எப்ப என்ன ஆகும்னு யாருக்குமே தெரியாது. இது என்னது? சீ, இதை எடுங்க. பேய் இல்ல, நான் தான் வருண். நீ எதுக்கு தேவையில்லாம அங்க போய் உட்கார்ந்த? ஒழுங்கா இங்கே நில்லு. இப்பயே உன்னை சுத்தம் பண்றேன். நீ க்ளீன் பண்றியா இல்ல என்ன இன்னும் அழுக்காக்க ட்ரை பண்றியா? உன்னோட மேஜிக்கா உன்னோடய வச்சுக்கோ. நானே இது சமாளிச்சுக்கிறேன். ஜெய்சிங், நான் உங்ககிட்ட ஒன்னு காட்டணும்னு நினைக்கிறேன். இதோ இங்க பாரு. சார் மெஜஸ்டிக்கோ, இதுக்கு மேல என்னால இங்க இருக்க முடியாது. நான் இப்பவே சன் சிட்டிக்கு கிளம்பி போறேன். ஏன்னா சன் சிட்டி ஆபத்துல இருக்கு. ஆமா, நீ இப்ப இங்க இருந்து போறதுதான் நல்லதுன்னு எனக்கும் தோணுது. ஆனா என்னால எதுவும் பண்ண முடியாது. ஆனா ரூல்ஸ் படி பார்த்தா கான்ஃபரன்ஸ் முடியறதுக்கு முன்னாடி நீ இங்க இருந்து போக முடியாது. ஒருவேளை நான் உன்னை போக விட்டேன்னா மத்த மாஸ்டர்ஸும் என்கிட்ட கேள்வி கேட்பாங்க. ஏன்னா அவங்களுக்கும் ஏதாவது எமர்ஜென்சின்னு இருக்கலாம். அதனால நீ போயிட்டா ஒவ்வொருத்தரும் அவங்க ரூல்ஸை மீற ஆரம்பிப்பாங்க. ஆனா சார் மெஜஸ்டிக்கோ, ருத்ராவுக்கு இப்ப என்னோட உதவி தேவை. ஜெய்சிங், நீ எங்க ஃபவுண்டன் மெம்பர்ல இருக்கிற ஒரு பர்சன். இப்ப நீ இந்த கான்ஃபரன்ஸ்ல இருந்து இடையில வெளியில போயிட்டா அப்புறம் என்னைக்குமே நீ இந்த கான்ஃபரன்ஸ்ல கலந்துக்கவே முடியாது. அப்படி நடக்க நீயும் விரும்ப மாட்ட, எனக்கும் விருப்பம் இல்ல. உன்னோட ருத்ரா ரொம்ப தைரியசாலி. இன்னைக்கு இல்லைன்னா என்னைக்காவது ஒரு நாள் நீ அவனை இண்டிபெண்டா இருக்க விடணும் இல்லையா? அந்த நாள் இன்னைக்குன்னு நீ நினைச்சுக்கோ. சார் மெஜஸ்டிக்கோ, நீங்க சொல்றதும் சரிதான். நான் இங்கேயே இருக்கேன்.
அடேங்கப்பா, சூப் பார்க்கவே ரொம்ப அழகா இருக்கு. போய் வேற ஏதாவது சமைச்சு எடுத்துட்டு வா, எனக்கு ரொம்ப பசிக்குது. வின்ஸ்டாம் மெஜிஷியன், இதுக்கப்புறம் நீங்க என்ன சாப்பிடுறதா இருந்தாலும் வீட்டுக்கு போய் சாப்பிட்டுக்கோங்க. ஓ, நீ மறுபடியும் வந்துட்டியா? ஆமா, திரும்பி வந்திருக்கேன். நான் உங்ககிட்ட சொன்னேன்ல, ருத்ராவோட வயசை பார்த்து ருத்ராவோட மேஜிக்கா சந்தேகப்படாதீங்கன்னு. சரி, நான் உன்னை சந்தேகப்பட மாட்டேன். அப்படின்னா இதை வாங்கிக்கோ. Zibaiska Wall Creator. உன்னோட எந்த மேஜிக்காலையும் வின்ஸ்டாமுடைய மேஜிக் பவரை தடுக்கவே முடியாது. Zibaiska boom chick chick boom. Zibaiska Wall Creator. अंतर मंतर काली के लंतर वॉल क्रिएटो. மைரா, என்னை எப்படியாவது காப்பாத்து. என்னால மூச்சு கூட விட முடியல. தேங்க்யூ ரங்கீலா. Zibaiska boom chick chick boom. என்னை விட்டு ருத்ரா, இல்லைன்னா நான் உன்னை விட மாட்டேன். வின்ஸ்டாம், நீங்க இங்க இருந்தா தானே என்ன சும்மா விட மாட்டீங்க. பாய் பாய், திரும்ப எப்பவும் நாம சந்திக்க வேணாம். தாத்தா மட்டும் இத பாத்துட்டு இருந்தாருன்னு வச்சுக்கோ, ரொம்ப சந்தோஷப்படுவாரு. ஆனா இப்ப அவர் இங்க இல்ல. நான் பார்த்துட்டு இருக்கேன் ருத்ரா. ஜெய்சன் சௌஹான், உன்னோட ருத்ரா உண்மையிலேயே ரொம்ப தைரியசாலியான மெஜிஷியன் தான். இந்த சின்ன வயசுலயே ரொம்ப ஆழமா யோசிச்சு நல்ல ஒரு முடிவா எடுக்கிறா. எல்லாரும் பார்த்துட்டு இருக்கீங்கல்ல, வின்ஸ்டாம் அவனுடைய மேஜிஷியன் திறமைய தப்பா பயன்படுத்திக்கிட்டு இருக்கான். இந்த மாதிரி யாராவது அவங்களோட மேஜிக்க தப்பா யூஸ் பண்ணா அவங்களோட மாஸ்டர் மேஜிஷியனுக்கான டைட்டில் கேன்சல் பண்ணப்படும். ரொம்ப ரொம்ப நன்றி சார் மேஜஸ்டிகோ.